அஞ்சாவது நாள் அதுக்கு நைவேத்தியத்துக்கு காலம்பரை நைவேத்தியத்துக்கு கோதுமை சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் பட்டர் போட்டு விடணும். பட்டர் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சுக்கணும். தாளிச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு தக்காளி, ஒரு தக்காளி இது இதால் ஒரு டம்ளர் கோதுமை இப்போ கழுவி வச்சுருக்கிறதால ஒரு டம்ளர் கோதுமை. அதுக்கு கொஞ்சம் கேரட் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் முருங்கைக்காய், கொஞ்சம் பீட்ரூட், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கோதுமை போட்டுருக்கு, அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதே தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாக குழம்பு தூள் தான் இது போட்டிருக்கேன். நம்ம இது காய் இதெல்லாம் ஒன்றா போட்டோம்னா வந்துடும். அதனால் கோதுமையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம். போட்டு இப்படி கிஞ்சிச்சுட்டு மூடி விசில் போட்டு 3 விசில் வந்தது நம்ம நிறுத்திட்டு சாதம் எடுத்துக்கலாம். 3 விசில் வந்தால் போதும். இப்போ இது 3 விசில் இதாகிடுச்சு பாருங்க. எப்படி ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு. இதில் உப்பு எல்லாமே போட்டோம். நைவேத்தியத்துக்கு ரெடி. ஒரு நிமிஷம். இது சாமிக்கு இன்னைக்கு 5வது நாள் நைவேத்தியம்.